மீண்டும் விலை சத்தியம். இப்போ நிறைய டெக்னாலஜிஸ்லாம் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கப்போ நம்ம பழமைகள் எல்லாம் கொஞ்சம் மறந்துடுவோம். அதனுடைய தொடர்ச்சியா தான் நிறைய விஷயங்கள் நான் முதலே சொல்லியிருப்பேன். இந்த சேனல் ஆரம்பிக்கிறப்பே நான் சொல்லியிருப்பேன். நம்ம இந்த சேனல் எதுக்குன்னா ஒரு இளைஞருக்கு உண்டான வழிகாட்டுதலாகவும், அவங்க தொழிலுக்காகவும், இல்லை நம்ம வேலை வாய்ப்புகளுக்காகவும், ஒரு நம்ம ட்ரெடிஷ்னலை வந்து அவங்களுக்கு கடத்துறதுக்காகவும் வழிகாட்டுதலா இருக்கக்கூடிய ஒரு சேனலாக தான் இருக்கும் அப்படின்றது. அதனால தொடர்ச்சியா இப்போ பேச போறதுக்கு ஒரு டாபிக் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். தயவு செய்து 4 பேருக்கு நான் ஜென்ரலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பிடிச்சவங்க பண்ணட்டும். இது வந்து நம்ம வியாபாரம் பண்ணல, நம்மளோட வாழ்க்கையில கடந்து வந்த சில அனுபவங்களை 4 பேருக்கு சொல்லணும் மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறதுனால யூடியூப் மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறதுனால சொல்றேன். மற்றபடி இதுல இது என்னுடைய தொழிலே வேற. உலக அளவில் நான் பண்ணக்கூடிய ஒரு டிசைன் இன்ஜினியரிங் ஆக்டிவிட்டிஸ் தான் பண்றேன். ஓகே, இப்போ இதை பத்தி ஏன் பேசணும்னு சொன்னா, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு ட்ரெடிஷ்னல் இருக்கும், டெக்னாலஜி வந்துட்டே இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா நம்ம வந்து விவசாயத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய விவசாயம் வந்து, அப்புறம் ஆர்கானிக்னு ஒன்று வந்துட்டு, அப்புறம் பாரம்பரிய விவசாயம் தான் உண்மையானது, அதுதான் உடலுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டோம். அதே மாதிரி டெக்னாலஜிஸ்ல நிறைய நம்மளுடைய தொழில் நம்மளுடைய வேலைகளை கம்மி பண்ற அளவுக்கு நிறைய இயந்திரங்கள்லாம் வந்த பிறகு நம்ம அந்த இயந்திரங்கள்லாம் உபயோகப்படுத்தி அதன் மூலியமா சொகுசான வாழ்க்கையை அனுபவிச்சு, அதனால நம்மளுடைய உடம்போட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கம்மியானதுனால நிறைய டிசீஸ் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ் போறது, ஜிம்மு போறது, அது மாதிரி ஆக்டிவிட்டிஸ், வாக்கிங், தெருக்கு வாக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காலத்துல நிறைய பேர் வாக்கிங் பண்ணாங்க. ஏன்னா தொழிலே ஒரு வாக்கிங் ஒரு எக்ஸசைஸா. அப்புறம் என்ன பண்ணுவோம், பழைய வாழ்க்கை முறை தான் உகந்தது அப்படின்றது ஒவ்வொன்றுக்காக வந்து அனுபவப்பட்டு வந்து இதே மாதிரி தான் பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சோம். பிளாஸ்டிக்னால நிறைய உபயோகப்படுத்தணும். இன்னைக்கு பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு தடை பண்றோம், அதுக்கு உண்டான என்ன பண்றோம், ரூல்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த பிளாஸ்டிக் வந்து சில பொருள்களுக்கு நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது, எது பண்ணணுமோ சொல்லிட்டு சிட்டிகேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் நீட்சியாக இப்பொழுது அரசியலும் மாறிவிட்டது. பழைய அரசியல், புது அரசியல், டெக்னாலஜி பேஸ்ட் அரசியல் அப்படின்றது வந்துருச்சு. அதுதான் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் எதை நோக்கி பேச வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பொழுது, எல்லா செக்டர்லயுமே வந்து ஒரு ட்ரெடிஷனல் அண்ட் டெக்னாலஜி வர்ற மாதிரி கடைசியில நம்ம வந்து ட்ரெடிஷன் தான் வந்து நம்மளுக்கு வாழ்க்கைக்கு உகந்தது, நீடித்த வாழ்நாளும் மகிழ்ச்சியும் உடம்பை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு, நம்ம சமூகத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு அதுதான் உகந்தது வந்திருக்கும். அதே மாதிரி இப்ப அரசியல்லையும் பழைய அரசியல் முறைதான் ஒரு உகந்தது என்ற நோக்கி போயிட்டு இருக்கோம். நடுவில் வரக்கூடிய சின்ன சின்ன பபுள்ஸ் எல்லாம் வந்து டெக்னாலஜி பேஸ்ல ஒரு வாட்ஸ்அப்லயோ இல்லைன்னா யூடியூப்லயோ இல்லைன்னா வந்து டெக்னாலஜி மீடியா மூலியமா கனெக்ட் பண்ணி சேரக்கூடிய மக்கள்கள், இல்லைன்னா செல்லுலார் மீடியால கனெக்ட் பண்ணி சேர்ற மக்கள்கள், ஒரு பாப்புலாரிட்டியால சேரக்கூடிய மக்கள்கள், பாப்புலாரிட்டியாக சினிமா உள்ள வந்து மிகப்பெரிய மகான்களாக ஆகி அவங்க தெய்வங்களாக போற்றப்பட்டு அரசியல் தலைவர்களாகவும் ஹீரோக்களாகவும் போற்றக்கூடிய மக்கள்கள், இந்த வழியெல்லாம் பாத்தீங்கன்னா டெக்னாலஜி உள்ள வந்ததுனால வந்த ஒரு மிகப்பெரிய விளைவு. இன்னைக்கு தூக்கி கொண்டாடிட்டு இருக்கோம். அவங்க யாரு என்னன்னு கூட பாக்குறது கிடையாது. ஆனால் அவர்களுடைய ஹீரோவாக ஒரு சினிமா பார்த்து முடிச்சு ஒரு 10 நிமிஷம் அந்த வைப் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த படத்தோட ஹீரோயிசம் ஸ்டைல் நம்ம கிட்ட இருக்கும். படம் பார்த்துட்டு வர வரைக்கும் அந்த பார்க்கிங் வந்து வயிறுகள் எடுத்துன்னு வரப்போ உங்களுக்கு தெரியும், அப்படியே ஒரு வெளியோட வருவாங்க. அந்த ஒரு மாயை வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் அந்த மாயையா இருந்து அந்த ஹீரோவை நீங்கள் ஒரு அரசியல் தலைவராகவும், அந்த ஹீரோ இதை ஒரு சாதகமா உபயோகப்படுத்தி நம்ம வந்து ஒரு அரசியல்ல மிகப்பெரிய ஆளுமையா மாறிலாம் நினைச்சு வந்திருக்கக்கூடிய ஆட்களும் சொல்றேன். தயவு செய்து மிகப்பெரிய இளைஞர் சக்திகளை தவறாக வழி நடத்துறீங்க. இந்த தவறாக வழி நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு நீ என்ன சொல்றது, நீயே ஒரு பெரிய முடிவு பண்ணிடுறியான்னு நினைக்காதீங்க. இதை வந்து மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இது வந்து நமக்கு மட்டும் கிடையாது, எனக்கு அப்புறம் வரக்கூடிய என்னுடைய பிள்ளைகளும் கஷ்டப்படக்கூடிய ஒரு சமூகத்தை நாங்க விட்டுட்டு போக முடியாது. இப்போ 45 வயசு மேல இருக்கக்கூடிய ஆட்களுடைய திங்கிங் வேறையா மாறிடுச்சு. அது கீழே இருக்க டெக்னாலஜி, வைஃபை டெக்னாலஜி, அப்புறம் வந்து மீடியா டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜியில யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க வந்து பழைய செல்ல பத்தி தெரியாததுனால அவங்க குடும்பம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, யாருக்காக நம்ம உழைக்கிறோம், யாருக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறத தெரியாத அவங்க மூளையை மழுங்கடிச்சு, ஆனால் வளர்ந்து வந்த ஒரு ஒரு ஹீரோவோ ஒரு அரசியல் ஒரு சினிமா சக்தியோ அந்த இளைஞர்கள் நம்ம கூட இருக்கக்கூடிய ரசிகர்களை அவர்களை ஒரு அந்த உபயோகப்படுத்தி நம்ம வந்து பெரிய லெவலுக்கு போயிடலான்றது வந்து நடக்கணும். வேணாம், அதை ட்ரெடிஷனலா பண்ணுங்களேன். 4 பேருக்கு சேவை செஞ்சு பண்ணுங்களேன். கமல்ஹாசன் எல்லாம் பாருங்க, நற்பணி மன்றம் வச்சாரு. அதுல என்ன பண்ணாரு, உடல் உறுப்பு தானம் பண்ணாங்க, ரத்த தானம் பண்ணாங்க. எங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அந்த இயற்கை பேரிடர்களுக்கு அவங்க உதவி பண்ணாங்க. அதன் மூலியமா பெரிய இயக்கமா ஆரம்பிச்சாங்க. அதனுடைய வளர்ச்சியா நம்ம வந்து
ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. ஆனால் அவங்களுக்கும் வந்து கிரௌடு வரதான் செஞ்சது. அவங்களுக்கும் ஃபேன்ஸ் இருக்கதான் செஞ்சாங்க. அவங்க எங்க போய் இப்போ இன்னைக்கு எங்க வந்து ஒரு என்ன பதவியில கடைசியில ஏதோ ஒரு இடத்துல வந்து தன்னுடைய குரலை நாடாளுமன்றத்துல ஒலிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை தேடி உள்ள போயிருக்காங்க. அதுக்கு எவ்வளவு ஆச்சு, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அவங்க அரசியல் எல்லாம் பார்த்தாங்க, தேர்தலாம் நின்னாங்க. அந்த அவங்களுக்கு வந்தக்கூடிய ரசிகர்களையும் ஒழுங்கா கைட் பண்ணாங்க. முதல்ல ஒரு அரசியல்வாதி கிடையாது, அவர் வந்து மிகப்பெரிய சமூக சேவராக தான் இருந்தார். அதே மாதிரி ரஜினிகாந்த், அவருக்கு இல்லாத ஒரு பலமா, அவருக்கு இல்லாத ஒரு ரசிகர்களா என்றும் 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 அந்த ஸ்டைலுக்காகவே மக்கள் இருந்தாங்க. அந்த அதையே வந்து ஒரு காரணமா வச்சு அதை வந்து அரசியல் வரணும்னு நினைச்சாங்க. அதுல விளைவுகளை ஆராய்ச்சி மிகப்பெரிய பல வருடங்களாக திங்க் பண்ணி அவங்க பேர் வரல 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 வரலன்னு சொல்லிட்டு அவர் அவ்வளவு எல்லாரும் டீஸ் பண்ணாலும் அவர் ஒரு ஒரு இதனால வந்து வரக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் பார்த்து இன்னைக்கு நான் வந்து ஒரு சினிமாக்காரராக இருக்கிறேன், நான் உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையிலே ஹீரோவா இருக்கிறேன்னு அப்படியே இருந்துட்டாங்க. அது மாதிரி நிறைய அந்த காலகட்டத்துல எம்ஜிஆர் வர்றப்ப பாத்தீங்கன்னா சமூகமே ஒரு சீரழிவுல இருந்ததுனால சமூக பிரச்சனை வச்சு திரைப்படமாகவும் அந்த திரைப்படத்தின் மூலம் பிரபலம் அடைந்து அதை வந்து உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ வந்து ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சி அடைந்த நிலையில தான் அரசியல் பார்த்தாங்க. அதே மாதிரிதான் ஒவ்வொரு கலைஞர்களும் சரி, ஒவ்வொரு ஆட்களும் பார்த்து வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் அந்த காலகட்டத்தில் தேவைப்பட்டதுனால அதை சில நேரத்துல இதை மீடியா மூலியமா எடுத்து வந்து அரசியலை மீடியா மூலியமா எடுத்து காமிச்சு மிகப்பெரிய அரசியல்வாதியா மாறினவங்க தான் நிறைய பேர். ஆனால் ஸ்டெயிட்டரே 4 படங்களுக்காக வந்து ஒரு ஹீரோவா மாறி அதையே வந்து நம்ம மாற்றத்தை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அங்க இருக்கக்கூடிய இளைஞர் சக்திகள் ஒண்ணுமே இப்ப கேட்க இளைஞர்கள் யார் நம்ம சொல்றதை கேட்கிறாங்க. அந்த கேட்காம அவங்க வந்து அந்த சக்தியை வந்து நம்ம தனக்கு சாதகமா சுயநலத்துக்காக உபயோகப்படுத்தி இன்று பல உயிர்களை இழந்து நிக்கிறதுனால இவ்வளவு நம்ம பேச வேண்டியதா கரெக்டா போயிருந்தா பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். பெரியவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை வரும் இப்ப இருக்க பசங்களை பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா. ஏன்னா அவங்களோட இளைஞருக்கு வந்து ஒரு சினிமா பட வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பொது வாழ்க்கை கூட ஒத்து பாக்குறாங்க. ஒரு சிலர் பேசுற வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்போ பாத்தீங்கன்னா பயமா இருக்கு, நம்ம இந்த சமூகத்துல எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு என்ன வேணா பண்ணணும், என்ன எதையும் செய்ய துணிஞ்சவங்க, எந்த சட்டத்துக்கும் அப்பாற்பட்டவங்களாட்ட ஒரு அவங்க காமிச்சு ஒரு மிகப்பெரிய அரசியல் உயர்ந்த நிற்கிற கட்சிகள் எல்லாருக்குமே இது பிரச்சனை. இதை என்னை விட பேச வேண்டியது அரசியல் கட்சி தலைவர்கள். ஏன்னா மிகப்பெரிய ஒரு மோசமான சக்தியை நம்ம வந்து வளர்க்க விட்டு இருக்கோம் இதன் மூலியமா. யூடியூப் இருக்குன்னு பேசுறதும், சோசியல் மீடியால ஒருத்தர் வந்து கேவலமா பேசுறது, ஏஐ உபயோகப்படுத்தி பண்றது, ஒரு சிஎம்ஐயோ இல்ல நம்ம பிஎம்ஐயோ வந்து ஏஐல போட்டு யாரெல்லாம் கூட இருக்கிற மாதிரி பார்ப்பேன். எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னடா சமூகம் இன்னைக்கு உலக லெவல்ல எங்க இருக்கும் நம்ம? இன்னைக்கு இருக்கக்கூடிய வெளியில போனீங்கன்னா உங்களை இந்தியனா பாக்குறப்ப எந்த அளவுல மதிப்பா பாக்குறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? என்ன மாதிரியான ஆட்சிகள் நடந்துட்டு இருக்கு? இன்னைக்கு ஸ்டேட்ல தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா டாப் 3 ஸ்டேட்ஸ்ல இருக்கும், சில இடங்கள்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டிஸ்டிக் எல்லாம் வச்சு பாருங்க, எது நம்ம இழந்துட்டு இருக்கோம், எதனால நம்ம திரும்பி ஒரு மாற்றத்தை தேடணும், இன்னும் நீ வந்து பண்ண போறீங்க. ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒரு வந்து ஒரு ஒரு கொள்கையோட வராங்க. நான் இந்த ஒரு காரணத்துக்காக வரேன்னு சொல்லிட்டு திமுக எடுத்துட்டாலும் சரி, அதிமுக எடுத்துட்டாலும் சரி, பாஜக எடுத்துட்டாலும் சரி, நாம் தமிழ் கட்சியில் எடுத்துட்டாலும் சரி, தேமுதிக எடுத்துட்டாலும் சரி, மதிமுக எடுத்து ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒரு கொள்கைகள் இருக்கு. அவங்க அரசியலா எப்படி மெச்சூர்டா பிஹேவ் பண்றாங்க. ஐபிஎஸ் ஆபீசர் அண்ணாமலை, அவருக்கு கிடைக்காத பதவியா? அவரு பண்ணாத அரசியலா? என்ன ஒரு டீசெண்டா ஒவ்வொருத்தருக்கையும் அவர்கிட்ட பேசுறதும் சமூகத்துல தொடர்பு கொள்றதும் ஒவ்வொருத்தரையும் அண்ணான்னு சொல்லிதான் கூப்பிடுவாங்க. சீமானுடைய பேச்சுக்கள் பாருங்க, என்னதான் ஒரு வீரியமா பேசினாலும் அந்த அளவுக்கு மக்களோட தொடர்பு சமூக சார்ந்த சிந்தனைகளாக தான் அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் இருக்கும். அப்படிதான் மக்களை இழுத்தாங்க, அப்படிதான் இளைஞர்களை இழுக்கிறாங்க. தன்னுடைய இனமும் காத்திருக்கணும், தன்னுடைய சமுதாயம் காத்திருக்கணும். சீமானுடைய பேச்சுக்கள் பாத்தீங்கன்னா பாரம்பரிய முறைப்படி நம்ம இருக்கணும்ன்றதான் சொல்றாங்க. சில எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. யாராங்க அரசியல் கட்சி தாண்டி நாங்க பேசுறோம். சோ அது மாதிரி இளைஞர்களை இழுத்து வச்சிருக்கணும். ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், நம்ம தலைவர் மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். கவர்ச்சி இருக்கக்கூடாது, ரெஸ்பெக்ட். அழகு கிடையாது. நல்ல கண்ணு மாதிரியா? நல்ல கண்ணை விட பெரிய தலைவர் நீங்க சொல்ல முடியுமா இந்த காலகட்டத்தில் பேசுறேன்? எப்படிப்பட்ட தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அவங்க ரியல் ஹீரோவா இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. திமுக இல்லாத தலைவர்களா? அவங்க படாத போவாத ஜெயில்களா? அவங்க படாத இன்னல்களா? நம்ம அதிமுக இல்லாத பிரச்சனைகளா? அவங்களும் தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படிலாம் வாழ்ந்தாங்க. இன்னைக்கும் வந்து ஆளுமைக்கு பேர் போனவங்க ஆமா ஜெயலலிதான்னு சொல்லுவாங்க. சோ இது மாதிரி ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தனி திறமை இருந்தது, தனி செல்வாக்கு இருந்தது. அது மக்களுக்காக நலனுக்காக பயன்படுத்தினாங்க. என்னதான் அரசியலையும் தாண்டி சில இடங்கள்ல அரசியல் தாண்டினா மக்களுக்கான ஆட்சின்றப்ப மக்களுக்காக தான் இருந்தாகும். அதே மாதிரி வரிசையில நீங்களும் வரணும்னா இவங்க பண்ணாத ஒரு விஷயங்களை நீங்க பண்ணனா ஃபர்ஸ்ட் நீங்க கையில எடுத்துக்க வேண்டியது டிசிப்ளின், ஒழுக்கத்தை கத்துக்கணும். ஒழுக்கமான ஒரு கூட்டமாகும். அதை வந்து அரசியல் எந்த இடத்துல இருக்குன்னா நீங்க ஓட்டு சாவடியில் தான் உங்களுடைய அரசியல் இருக்கு.
அப்ப ஒவ்வொரு ஓட்டுச்சாவடிக்கும் நீ எந்த மனநிலையில போற, அந்த 2 நாளைக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள், அதுக்கு முன்னாடி நடக்கிற அந்த விஷயங்களை மறந்துடும். 2 நாள்ல தான் அந்த ஒரு ஓட்டு ஒரு ஆட்சியில் இருக்குது, தெரியுமா எல்லாருக்கும்? சோ இது மாதிரி பண்ண ஒரு சூழ்நிலையில ஒரு நம்ம இளைஞர் சமுதாயத்துக்கு என்ன மாதிரியான ஒரு நம்ம ஒரு தலைவரா இருக்கும்ன்றத தயவு செய்து யோசிச்சு பார்க்கணும். இப்ப நமக்கே ஒரு பயமா இருக்கு. 45 வயசு மேல இருக்கவங்க எல்லாம் ஒரு மனநிலையிலும், அது கீழே இருக்கவங்க ரொம்ப ஹீரோயிஸ் மாதிரி எடுத்து வந்து உடனடியாக இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா அனைத்து கட்சி தலைவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு கட்டுக்கோப்பான இளைஞர் சமுதாயம் உருவாக்குறதுக்கு நீங்க எல்லாம் வந்து வழிகாட்டுதலா இருக்கும். அரசியல்ல உண்மை தன்மையை எடுத்து வரணும். போடக்கூடிய சோசியல் மீடியா போஸ்ட்ல வரக்கூடிய ஒவ்வொரு தவறுகளுக்கும் மிகப்பெரிய வான் பண்ணக்கூடிய ஒரு தண்டனைகளை எடுத்து வரணும். தவறான தகவலை பதிவிடுற சேனலை தூக்கிடணும். ஆதார் கார்டோட இணைச்சி வைக்கணும். அவங்களுடைய அட்ரஸ் தெரிஞ்சிருக்கணும். பேசக்கூடிய ஆட்கள் யாருன்றது அவங்களுக்கு ப்ரொஃபைல் தெரியணும். டான்ஸ் ஆடுறது, ஒருத்தரை பத்தி கேவலமா பேசுறது, இது மாதிரி எல்லாம் ஒரு ஒழுக்கம் கெட்ட தேடுங்கள் வந்து சோசியல் மீடியால போட்டு அதையும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு அதுக்கு ஒரு வழிமுறையே இல்லைன்னு சொன்னா நம்ம இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சமுதாயத்துக்கு தீங்கு விளைவித்திருக்கோம். இது வந்து அரசாங்கம் எடுக்கக்கூடியது முடிவு. அதை வந்து மற்ற கட்சி தலைவர்கள்லாம் தயவு செய்து இளைஞர் சமுதாயத்தை ஒழுக்கப்படுறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, என்ன செய்யறீங்க? எல்லாருக்கும் மொபைல் கொடுத்தாச்சு, அதுல என்ன வேணா போடலான்னு போட்டுலாமா? அது உங்களுக்கே தான் எதிராக முடியும். உங்களுக்குன்னா உங்களுக்கு இல்லை, அடுத்த சமுதாயம் உங்களுக்காக பேசல. அடுத்த சமுதாயத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன போகுது? எல்லா கையிலையும் வந்து ஒரு 150 கிராம் 100 கிராம் இருக்கக்கூடிய மொபைல் இருக்கும். இந்த கையே உங்களால ஆப்ரேட் பண்ண முடியாது. நிறைய ஆப் வந்துட்டே தான் இருக்கு. எப்படிலாம் வந்து மக்களை வந்து கவரணுன்றதுக்கான ஒரு டிஜிட்டல் ப்ரொமோஷனுக்கு உண்டான கம்பெனிஸ் எல்லாம் வருது. மக்களை ஏமாற்றக்கூடிய டிஜிட்டலா எப்படி ஏமாற்றக்கூடிய ஒரு கம்பெனிகள் வருது. அதை நடத்துறாங்க. கவர்ச்சி இன்னைக்கு யாரையுமே கைது பண்ணலையேன்னு கேட்கறாங்க. இது கைது பண்ணக்கூடிய ஒரு விஷயமா? அதனுடைய வாழ்க்கை சமூகத்தில் அது கைது பண்றவங்களுக்கு தான் அது எதிர்வினையே அமையும். அதனால அவங்க பண்ணல. சோ இது மாதிரியான சில புரிதல் இல்லாததுனால சில விஷயங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு நல்ல காலம் இன்னைய தேதிக்கு நம்ம கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு நிலையில இருக்கோம்னா நம்மளுடைய நீதிமன்றங்கள் சிறப்பாக பணியாற்றி அரசு செய்ய முடியாத சில பல காரியங்களை நீதிமன்றங்கள் முன்னெடுத்துக்கிறதுனாலதான் இன்னைக்கும் நம்ம நீதிமன்றத்தை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம். அது இங்க இல்ல, சுப்ரீம் கோர்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றங்கள் இந்தியாவில் தலை சிறந்து இருக்கிறதுனாலதான் மற்ற நாடுகளை விட இன்று நம்ம அனைத்து விஷயங்களும் வெற்றியா ஓங்கி வளர்ந்து நிற்கிறது. அப்படின்னா அது நீதிமன்றங்களை காப்பாற்றுது, அரசியல்வாதிகள் அல்ல. அரசியல்வாதிகள் அரசியலுக்காக பல கேஸ போடுவாங்க, பல யூடியூப் போட்டு ஒருத்தர் ப்ரொமோட் பண்ணிப்பாங்க. அதை சீர்தூக்கி பார்த்து பொதுமக்களை நம்ம வந்து எதை ஆதரிக்கணும்ன்றத முடிவு பண்ணணும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல நம்ம இளைஞர் சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டிய கடமைகள் இருக்கு. ஒவ்வொரு தாய் தகப்பனும் தன் பையன் என்ன பண்றான்னு பாருங்க. அவன் அடுத்து ஒரு 5 வருஷத்துல என்ன பண்ண போறான்னு பாருங்க. என்ன படிச்சிருக்கான், அதுக்கு உண்டான வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்க. ஒரு சனி ஞாயிறு லீவுனா அவன் எங்க போறான்றத பாருங்க. அவங்க கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எங்க வேணா போங்க, என்ன வேணா பண்ணுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த சினிமாக்காரனுங்க, அந்த போதையில மயங்கி கிடைக்கிற சினிமாக்காரனுங்க, அவங்க வீக்கெண்ட்ஸ்ல அவங்க பண்ணக்கூடிய கூத்து கும்மாடத்தெல்லாம் நிறைய யூடியூப் சேனல்ல கேள்விப்படுறோம், பார்க்கணும். அது மாதிரி ஆளுங்களை தலைவரா எடுத்துட்டு நம்ம வாழ்க்கை நடத்தணுமான்றத நம்ம பிள்ளைங்களை காப்பாற்ற வேண்டியது தன்னுடைய தாய் தகப்பனுடைய கடமை. அந்த ஒவ்வொரு சமூகத்தை காப்பாற்ற வேண்டியது அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய தலைவர்களுடைய கடமை. இந்த நாட்டை காப்ப வந்து அரசியல்வாதிகளோட கடமை. தயவு செய்து மெச்சூரான ஒரு அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுப்போம். பாரம்பரியமான அரசியல்வாதிகளை முன்னெடுப்போம். நம்முடைய வரலாற்றை எவ்வளவு தெரிஞ்சிருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு பக்கம் தாண்டி வந்துட்டு ஒரு 80 வருஷத்தை தாண்டி நம்ம சுதந்திரத்தை கொண்டாடிட்டு இருக்கோம்னா அதை தாண்டி வந்த பிறகு இன்னைய காலகட்டத்துல பழையசியும் நினைச்சு ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் முறை, மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அரசியல் முறை, வெறி இல்லாத ஒரு அரசியல் முறை, அட்மினிஸ்ட்ரேஷனை பண்ணக்கூடிய ஒரு அரசியல் முறை வேணும். அதுக்குண்டான தலைவர்கள் வேணும். எவ்வளவு யூடியூப் சேனல், என்ன ஐபிஎஸ் ஆபீசர் நிறைய பேர் யூடியூப் சேனல்ல ஓபன் பண்ணி அவங்க எல்லாம் நல்ல அறிவுரை சொல்லிட்டு வராங்க. அவங்க பேர் நான் சொல்ல விருப்பப்பட்டேன். அதெல்லாம் ஏன் பார்க்க மாட்டேன்? சைலேந்திர பாபுவோட யூடியூப் சேனல் பாக்குறீங்களா? இல்ல ரவி எஸ்பி அவருடைய யூடியூப் சேனல் பாக்குறீங்களா? நம்ம அண்ணாமலை சார் யூடியூப் சேனல் பாக்குறீங்களா? அது மாதிரி நிறைய இறையன்பு சார் யூடியூப் சேனல் பாக்குறீங்களா? இதெல்லாம் பாருங்க. இவங்க எல்லாம் கொடுக்கக்கூடிய அறிவுரை எடுத்துங்க. நீங்களும் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஏன் மாற முடியாது? அவங்களுக்கு ஏன் இவ்வளவு ஃபாலோவர் வரமாட்டீங்க? அவங்க சாதிக்காதத ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசரா அவன் வாழ்க்கையை முடிக்கிறப்ப எத்தனை அனுபவத்தை கடந்து வந்திருப்பாங்க யாருக்காவது தெரியுமா? அவங்க எக்ஸாம் எழுதுறது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல உள்ள சேலஞ்சஸ்ல இருந்து அதுதான் ரியல். நீங்களாம் ரியல் ஹீரோன்னு அவங்களதான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் எங்க போச்சு?
எவ்வளவு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, சக்சஸ்ஃபுல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, பெரிய பெரிய நிறுவனங்களை சிஓவும் டைரக்டர்ஸா இருக்காங்க. அவங்க எல்லாம் வெளியில வந்து பேசுவாங்களா? யாரும் பேச மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்ததுனால நான் சொல்றேன், நம்ம சமூகத்துல இளைஞர் சமுதாயம் எதை பின்பற்ற வேண்டும் என்பதை தயவு செய்து சொல்லுங்க. அதை வந்து மீடியா இன்ஃபுளுன்ஸ் இருக்கக்கூடிய, சினிமாவுல இன்ஃபுளுன்ஸ் இருக்கவங்க நீங்க சொல்லி இதுல போங்க பாட்டு சொல்லுங்க. உங்களை பார்க்கறதுக்கு, உங்க அழகை பார்க்கறதுக்கு மேக்கப் போட்டுன்னு வரக்கூடிய முகங்களை பார்த்து மயங்கி போய் அவங்களை ஏமாட்டிக்கு தான் நீங்க வந்து படங்களை எடுக்கிறோம். படங்கள் வந்து ஒரு மாயங்கிறது அவங்களுக்கு தெரியுமா? அவங்க அந்த 2.5 மணி நேரம் பார்க்கறோம், அப்படியே போறோம். அவங்க அந்த அளவுக்கு தான் வச்சிருக்கோம். அப்ப அவங்களுக்கு உண்டான ப்ராப்பர் கவுன்சிலிங் கிடையாது. படத்தை என்டர்டைன்மெண்டா 2.5 மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரணும்னு பார்க்கணும். சில காமெடி படங்கள் நல்லா இருக்கு. சில ஹீரோவா நினைச்சு தன்னை வயலன்ஸ் படமா போறவங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எவனும் பார்க்க கூட கூடாதுன்னு நினைச்சு சொல்லுவேன். இன்னைக்கு அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து 40 பேருடைய மரணங்கள். தயவு செய்து ஒவ்வொரு இளைஞர்களும் இந்த சிறிய கருத்தையும் அறிவுரையை எடுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய அடுத்த ஜெனரேஷன், இப்ப இந்த சமூகத்தை காக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கிறதுனால சரியான முடிவு எடுங்க. ஒரு அறிவுள்ள சமுதாயத்தை உருவாக்குங்க. அறிவார்ந்த தலைவர்களை குருநாதராக தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியில் பயணித்து நீங்களும் ஒரு ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், இல்லை ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர் ஆகணும், ஒரு நிறுவனத்தின் தலைவர் ஆகணும், இல்ல பல பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நீங்க ஆரம்பிக்கணும், இல்ல பல நாடுகளுக்கு போயிட்டு நீங்க ஒரு கவுன்சிலர் ஜெனரலாகவும் ஒரு தூதராகவும் மாறணும்ன்றதுதான் என்னுடைய அறிவுரை. அதை நோக்கிதான் இருக்கு. ஆனால் நீங்க வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளராகவும், ஒரு பிஓ ஆபீசராகவும், ஒரு மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் கொடுத்து 5-10க்கு கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் மீண்டும் மாறாதீர்கள். இதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஊழல் எல்லாம் ஒழிக்க முடியாது. ஊழலே டெக்னாலஜியா மாறி போச்சு. ஊழலே கிடையாது. ஊழல் வந்து டெக்னாலஜியில மாறி கமிஷன் பேசிஸ்ல போயிட்டு ப்ராப்பரான ஒரு சட்டத்திட்டம் உட்பட்டு பண்ணக்கூடிய அளவு மாறிடுச்சு. நிறைய எங்கெங்கும் போயிட்டாங்க. ஸோ அதனால ஊழலை ஒழிக்க போறேன், டாஸ்மாகை ஒழிக்க போறேன்ற பழைய பாட்டெல்லாம் பாடாம புதுமையான ஒரு அரசியலில் மெயின்டைன் பண்ண ப்ராஜெக்டை மெயின்டைன் பண்ணி ஒரு நீட்டா, ஒரு பப்ளிக் டாய்லெட்டை நீட்டா மெயின்டைன் பண்றாங்க பாருங்க. அங்கதான் ஒரு அரசாங்கமே ஆரம்பிக்குது. அது மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி அதை நீங்க வந்து அக்கறை எடுத்து பண்ணக்கூடிய அளவு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசரா கூட வாங்க, யாரும் வேணும்னு சொல்றேன். ஆனால் ஒரு 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 காக்கா கூட்டங்களாகவும் குருவி கூட்டங்களாகவும் ஒரே இடத்துல இப்படி அடைஞ்சி ஒருத்தனை தூக்கி பிடிச்சு யாரும் கூட தெரியாம இன்னைக்கு உங்களுடைய குடும்பங்கள், தாய் தகப்பங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எத்தனை பேர் இழந்திருப்பாங்க. ஒரு இடத்துல கிளம்பி போறப்ப அம்மா போயிட்டு வரேன்னு சொல்றப்ப இன்னைக்கு அம்மா இல்லை, நான் எந்த மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலை, அப்பா இல்லை, நம்மளுக்கு அடுத்த மாசம் யார் நமக்கு வருமானம் கொடுப்பா, இன்னைக்கு யாருமே அதை பத்தி பேச மாட்டோம். யாரும் பேச அதிர்ச்சியில இருக்கும். அடுத்த மாசம் 30ஆம் தேதி வரப்பதான் தெரியும், ஐயோ இன்னைக்கு என் அப்பா இல்லையே, என் குழந்தை இல்லையே, என் அம்மா இல்லையே. ஒவ்வொரு நாளும் வேதனையான ஒரு விஷயமா இருக்கிறது நான் உணர்றதுனாலதான் நான் இந்த வீடியோவை பதிவிடுறேன். மிகப்பெரிய வீடியோவா இருந்தாலும் தயவு செய்து பகிர்ந்து தமிழ் சமுதாயத்துக்காகவும் நம்முடைய இளைஞர் சமுதாயத்தாகவும் நல்ல ஒரு வழிகாட்டலுக்காக இருந்தீங்க. நீங்களும் இதை ஷேர் பண்றதா நீங்களும் ஒரு வழிகாட்டி தான். நானும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறேன்னு கிடையாது. என்னுடைய அனுபவத்துல நான் பார்க்கிற சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து எல்லாரும் தான் சொல்றாங்க. இது மாதிரி ஒட்டுமொத்த குரலும் வலிக்கிறப்போ இது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணி நம்ம இளைஞர் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலா இருக்கும். எந்த கட்சியோட தேர்ந்தெடுக்க வேணாம்னு சொல்ல, ஆனால் வெறித்தனமாக ஓடாதீர்கள். இந்த வண்டியெல்லாம் ஓட்டுறது, பஸ்ல போய் விடுறதெல்லாம் பாக்குறப்போ நீங்க ஹீரோவா, உங்களை படிப்பு என்ன இருக்கு, உங்க அப்பா அதை பார்த்தாருன்னு ஒத்துப்பாரு. அண்ணன் தம்பிச்சு பார்த்தாருன்னா ஒத்துப்பாங்க. நீங்க கண்ணு முன்னாடி ஒரு தான் பிள்ளையோ, தன் அண்ணனோ, தன்னுடைய பேரன் பேத்தியோ ஒரு வீல அடிப்படுறத ஒத்துப்பாங்க. அதுக்கெல்லாம் யார் காரணம்? இது சொல்லுங்க. அதை ஏற்படுத்தின நிகழ்ச்சியை ஏற்படுத்தினது யாரு? இல்ல இப்படி எல்லாம் வர்றது அவங்க பாட்டு வராங்க. அப்ப நல்லொழுக்க கல்வியை கொடுங்க, நல்லொழுக்க மாநாடு வைங்க, இளைஞருக்கான நல்லொழுக்க மாநாடு, டிசிப்ளின் கான்ஃபரன்ஸ் வைங்க. நான் வரேன், நான் பேசுறேன், நான் சொல்றேன், எல்லாரும் கையில காலில் விழுந்து நம்ம பேசுறோம், சமுதாயத்தை சீர்திருத்துவோம். நன்றி, வணக்கம்.